ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராமை தான் காட்டுறாங்க. அவங்க தனாவை பார்க்குறதுக்காக வராங்க. தனா, நீ எப்படி இருக்கிற தனா அப்படிங்கும்போது, ஏன்பா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் நல்லா தானப்பா இருக்கிறேன் அப்படிங்கும்போது, இல்லை தனா, நீ சந்தோஷமாக இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும். சொல்லு, உனக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுமா. உன் இஷ்டப்படி நீ என்னனாலும் பண்ணு. சொல்ல போனக்கு உனக்கு விளையாட்டு தானே ரொம்ப பிடிக்கும். அதில் நீ சேர்ந்துக்கோ. அதில் சேர்ந்து நிறைய உனக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நீ செய். உன் வாழ்க்கையில் நீ அடுத்த இடத்துக்கு நீ போகணுமா, அதுக்கு நான் உனக்கு என்ன உதவி பண்ணணும்னாலும் நீ என்கிட்ட கேளுமா அப்படின்னு சொல்லும்போது, ஏன்பா நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் பேசுகிறீங்க, நான் சந்தோஷமாக தான்ப்பா இருக்கிறேன் அப்படிங்கும்போது, இல்லைம்மா நீ சந்தோஷமாக இல்லைன்னு எனக்கு தெரியுமா, ஆனால் நீ இப்படியே இருந்துடக்கூடாது, நீ நல்லபடியாக இருந்தால் தான் எனக்கு சந்தோஷமா அப்படிங்கும்போது, உடனே தனா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெட்டிப்பிடிச்சிட்டு அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரகுராமும் தனாவை அவங்க நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லி அவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்கவும், இதெல்லாம் பார்த்துட்டு ஜானகி கண்கலங்கி அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து இங்கே பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க. கார்த்தி தனா எப்போ வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்ப்போடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராமும் சிவாவும் இங்கே கோயிலுக்கு வராங்க. அப்போ அம்மன் அங்கே வேட்டைக்கு போகிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குது. இங்கே பார்த்தோம்னா ஜானகி தான் காட்டுறாங்க. ஜானகி ரொம்பவே பதட்டமாக இருக்கும்போது அப்போ அவங்க மாயா வராங்க. பெரியம்மா, நான் தனம் வரைக்கே நான் புடவையெல்லாம் கட்டிட்டேன், நான் இப்போ கார்த்தியை பார்க்கறதுக்காக போகிறேன் அப்படிங்கும்போது ஜானகி பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. மாயா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது மாயா, நீ போக வேண்டாம், நான் சொல்கிறத கேளு அப்படிங்கும்போது, இல்லை பெரியம்மா, நம்ம இப்படி போகாமல் இருந்துட்டாக்கி அந்த கார்த்தி சும்மா இருக்க மாட்டான், திரும்பவும் தனாவை தொல்லைப்படுத்திக்கிட்டு இருப்பான். தனா அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணுன்னா நான் போயே தான் தீரணும். நான் போகிறது மட்டும் இல்லை, அந்த வீடியோ ஆதாரத்தையும் நம்ம இதோட அழிச்சு தீரணும், அதுக்கு நான் போய் தான் ஆகணும். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், நான் ஜாக்கிரதையாக போயிட்டு ஜாக்கிரதையாக வருவேன், நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஜானகிக்கு தைரியம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. எங்கே பார்த்தோம்னா அம்மன் சாமியை தான் காட்டுறாங்க. அம்மன் சாமி அங்கே வேட்டைக்கு போகிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு அவங்க போகிறதுக்குள்ளே எல்லா ஏற்பாடும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. மாயா அவங்க கார்த்தியோட பண்ணை வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருந்தாங்க. பண்ணை வீட்டுக்கு வர ஆரம்பிச்சதுமே கார்த்தி எதிர்பார்ப்போடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இப்போ வந்துருவா, வந்ததுக்கப்புறமா அவளை நான் என்ன பண்ணுறேன் பாரு, இவளை வச்சு தான் ரகுராம குடும்பத்தையே நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்ப்போடு அவங்க காத்துட்டு இருக்கவும், மாயாவும் பண்ணை வீட்டுக்கு வர்றதுக்காக அவங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாரும் நம்மளை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மறைஞ்சு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பண்ணை வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே பார்த்தோம்னா அவங்க முகத்தை புடவையால் மூடிக்கிட்டு வராங்க. அப்போ கார்த்தி வீட்டை கதவு தட்டவும் கார்த்தி கதவு திறக்கிறாங்க. தனா, நீ வந்துட்டியா, நீ வருவன்னு எனக்கு தெரியும் தனா, உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், உடனே மாயா எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க தனா வரைக்கும் அவங்க குரலை மாற்றி அவங்க பேசிகிட்டு இருக்கவும், தனா, நம்ம ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு லவ் பண்ணணும், சொல்ல போனாக்கி நான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி நான் எவ்வளோ ஆசையோடு இருந்தேன், அதே மாதிரிக்கு தான் நீ. ஆனால் அந்த மாயாவால் தான் எல்லாமே நடந்து போச்சுது. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம எங்கேயாவது போயிடலாம், நம்ம சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கும்போது இதை கேட்டுட்டு மாயா எரிச்சலோடு இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க தனா மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கனால அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, என்ன இருந்தாலும் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சுது, இதுக்கப்புறம் நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா தனா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் முடிஞ்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம், ஆனால் இந்த மாதிரி நடந்து போச்சுது, சரி நான் ஆசைப்பட்டபடி நீ இன்னைக்கு ஒரு நாள் என் கூட இரு அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்ன கார்த்தி இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணணும்ல, அப்போ லவ் பண்ணுன்னா நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் இல்லை தானா, நீ என்னை புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ என் கூட இரு, அதுக்கப்புறமா நீ என்ன சொன்னாலும் சரி தான், நான் உன்னை கூப்பிடவே மாட்டேன், அதுக்கப்புறமா நீ என்னை விட்டுட்டு நீ போயிடலாம் அப்படின்னு சொல்லவும், உடனே அவங்க தானா சொல்கிறாங்க, சரி நீங்கள் தான் ஏதோ ஒரு வீடியோ இருக்குன்னு சொன்னீங்களா, அந்த வீடியோவை என்கிட்ட கொடுங்க அப்படிங்கும்போது, என்ன தானா நீ என்னை நம்பலையா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை, அந்த வீடியோ என்கிட்ட கொடுத்தாதான் நீங்கள் சொன்ன மாதிரிக்கே நான் இன்னைக்கு ஃபுல்லாக உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லவும், உடனே கார்த்தி சொல்கிறாங்க, இரு நான் கொஞ்ச நேரத்தில் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மொபைல் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ மாயா நினைக்கிறாங்க, இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த கார்த்தி மொபைல் எடுத்துகிட்டு வந்துடுவான், அதுக்கப்புறமா அந்த வீடியோ ஆதாரத்தை எப்படியாவது நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா எதிர்பார்ப்போடு இருந்துட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா கார்த்தி ரூமுக்குள்ளே போனதுமே, தனா நீ ரொம்ப உஷாராக தான் இருந்துக்கிட்டு இருக்கிற, என்ன என்கிட்டேருந்து வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு அதோட உன் இஷ்டப்படி என்னை நீ முடிச்சிடலான்னு சொல்லி நினச்சிட்டியா என்ன, கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது, பாரு நான் என்ன பண்ணுறேன் பாரு, இந்த வீடியோ ஆதாரம் என்கிட்ட தான் இருக்கும், நான் எப்போம்லாம் உன்னை கூப்பிடுறேனோ அப்போம்லாம் நீ வந்தாகணும், அது மட்டும்
மட்டும் இல்லை, இந்த ஃபோட்டோ வந்து நாளைக்கு காலையில் இந்த வீடியோ வந்து ஊர் உலகம் எல்லாரும் பார்க்குற மாதிரிக்கு நான் வந்து போட்டு விட போகிறேன். அதோட உங்கள் அப்பா அம்மாவும் தப்பான ஒரு முடிவு எடுக்கணும், இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்து பார்த்தோம்னா அந்த வீடியோ வந்து அவங்க லேப்டாப்பில் அவங்க ஏற்றி வச்சுருந்தாங்க. ஏற்றி வச்சுட்டு அவங்க வந்து அந்த மொபைலில் வந்து அந்த வீடியோ எடுத்துகிட்டு வராங்க. இந்த இருக்கு பாரு தானா, நீ கேட்ட ஆதாரம் தான் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அந்த மொபைலை தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா கேட்கும் போது அப்போ வந்து கார்த்தி வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அது கீழே விழுந்துருது. கீழே விழுந்ததுமே வந்து மாயா வந்து ஆவேசத்தில் பார்த்தோம்னா அவங்க அந்த வீடியோவை எடுக்கிறதுக்காக, அதாவது மொபைல் எடுக்கிறதுக்காக போகும்போது அவங்க முகத்தில் இருந்த புடவையை அவங்க எடுத்துருந்தாங்க. இதை வந்து கார்த்தி பார்த்துருந்தாங்க. தானான்னு சொல்லிக்கிட்டு நீ தான் வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லிடுவோம். உடனே வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. இதில் வந்து மாயாவை கீழே தள்ளிவிடும். மாயா கீழே விழுந்துருந்தாங்க. அப்படியே வந்து அவங்க மயக்கமான மாதிரி கையிறாங்க. உடனே வந்து பார்த்தோம்னா மாயா வந்து கட்டில் கொண்டு படுக்க போடுறாங்க. அப்போ கரெக்டாக ஜானகி வந்து அவங்க பண்ண வீட்டுக்கு, அதாவது கார்த்தியோட பண்ண வீட்டுக்கு வந்துருந்தாங்க. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. சிவராமனும் அதுக்கப்புறமா ரகுராமும் வந்து அங்கே கோயிலில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? விஷயம் தெரிஞ்சு மாயாவை காப்பாற்றுறதுக்காக வருவாங்களா? அடுத்தது அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்க, நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.